உச்சநீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பாராளுமன்றத்தை மீறி உச்சநீதிமன்றம் செயல்படுவதா? மக்கள் மன்றம் தான் அதை தீர்மானிக்கும். மக்கள் மன்றத்து மேல என்ன ஏவுகணை வீசுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ இங்கே பேசுகிற இந்த பிஜேபியோட வயராக்கெல்லாம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு? மக்கள் மன்றத்தான் அதிகாரம் இருக்குன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சட்டசபை ஏற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றம் இயற்றிய மசோதாவை திருப்பி அனுப்புவதற்கு உனக்கு தகுதி கிடையாது, மக்கள் மன்றம் தான் முடிவு செய்யும் என்பதுதான் இந்த தீர்ப்பு. இது பெரியார் தான் வந்து ஆரிய திராவிடம் அப்படிங்கிற சொல்ல மக்கள்கிட்ட ரொம்ப திணிச்சு மக்களை தவறான பாதைக்கு இழுத்துட்டு போனாரு. பெரியாரெல்லாம் குறை சொல்லி பேசுகின்ற அளவிற்கு ஆளுநருக்கு திமிர் வந்துச்சு. அது எந்த காலகட்டத்தில் பேசலாம் நீங்க பாருங்க. சீமான் பெரியாரை குறை சொல்லி பேசுறான், குருமூர்த்தி பெரியாரை குறை சொல்லி பேசுறான். இந்த ஒட்டுமொத்த பார்ப்பனர்கள்லாம் பெரியாரை ஒரு களத்தை கொண்டு விமர்சனம் பண்ற நேரத்தில் ஆளுநருடைய குரல் சேர்ந்து வருது. அப்ப இந்த லாபியெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்க. அப்ப பெரியாரை தமிழ்நாட்டிலிருந்து நம்ம எப்படியா அப்புறப்படுத்தணும். இல்ல மாநில உரிமைகளை பற்றி பேசுவது கூட மாநில சுயாட்சியை முதலமைச்சர் முன்மொழிந்து பேசுகிற நேரத்தில் அவங்க வெள்ளாட பண்றாங்க. மாநில சுயாட்சிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு முழக்கம். அதுல போய் நீங்க வெள்ளாடப்பு செய்றீங்க. இப்ப நேற்று வரையும் இப்ப பிஜேபி கூட்டு இல்ல, அண்ணா திமுக கூட்டு இல்ல நேற்று வரையும் சொல்லிட்டு இன்னைக்கு இறால் பிரியாணியை போட்டுட்டு நீங்க கூட்டுல சேர்க்க ஒண்ணா வாங்க எல்லாம் சொன்னா மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்களா? நீங்க இறால் பிரியாணி போட்டு எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு கை தூக்க வைக்கலாம். நீங்க சூட் கேஸ்ல கொடுத்துருக்கலாம். சூட் கேஸ் என்ன நமக்கு தெரியாது. சூட் கேஸுங்கிறது தான் பேப்பர்ல வருது. இந்த எதிர்கட்சிகள் எவனாவது இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இத்தனை வெல்ஃபேர் ப்ராஜெக்டை பத்தி தப்பு ரைட்டுன்னு ஒருத்தராவது பேசியிருக்கிறானா? எங்கேயோ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒண்ணு நடந்துச்சு, அது மோசம், நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவன் மேல கைது செய்யப்பட்டான். அவன் திமுக சொன்னாங்க, ஆனா அவன் ஜெயிலில் விடக்கூடாது, சிறையிலே வச்சிருக்கணும்னு சொல்லி திமுக அரசா மனு போட்டு இருக்கு. அவன் மேல எல்லா வழக்கையும் சேர்த்து கண்டுபிடிச்சு அவனை வரக்கூடாதுங்கிறதுக்கு அத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. உடனே எங்கே அந்த சார் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு சாரும் இல்லடான்னு சொல்லி சார்ஜ் ஷீட்ல ஒருத்தன் தான் இருந்தான் சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாமே மூடிட்டாங்க. அப்ப சின்ன சின்ன அல்ப விஷயங்களை வச்சுதான் இந்த போராட்டங்கிறது நடக்குது. அங்க ஒண்ணு இங்க ஒன்று நடக்கிற விஷயங்களை வச்சா நடக்குது. ஆளுநரை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் ஆளுநரை வெளியேறு என்ற முழக்கமும் இங்கே வைக்கப்பட்டது. ஆளுநரை வெளியேற்றுவதா அல்லது அவர் பதவியிலே இங்கே அப்படியே தொடர்ந்து நீடிப்பதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆளுநரை வெளியேற்ற வேண்டாம், அவர் அப்படியே இருக்கட்டும், அவர் விரும்பினா தானா போகட்டும். ஏன்னா இந்த ஆளுநர் போனானா வேற ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் வர போறான், அவன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. அவன் இதை விட மோசமான ஆர்எஸ் காரனா இருந்தாலும் இருப்பான். ஏன்னா ஏற்கனவே ஒரு தீட்சத்துடன் போனாரு, அவர் பஞ்சாப்ல போய் செருப்படி வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் இவர் வந்திருக்கிறாரு. இவர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா வேற யார் வர போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இங்க ஒரு உதாரணம் சொன்னா, தஞ்சாவூர்ல கல்லறையில பட்டுக்கோட்டை அழகிரி திராவிடர் கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தளபதி பட்டுக்கோட்டை அழகிரி. அவரை இறந்து போனதுக்கு அப்புறம் தஞ்சாவூர்ல ஒரு சுடுகாட்டில் பதிச்சாங்க. அந்த சுடுகாட்டில் மேலே என்ன எழுதப்பட்டுன்னு சொன்னா, சூத்திரர்கள் சுடுகாடு அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சுடுகாட்டில் போய் தான் அந்த இழிவை ஒழிப்பதற்காக வாழ்நாள் முழுதும் போராடிய ஒரு மாவீரனுடைய உடல் அங்கே புதைக்கப்பட்டது. அப்போ பெரியார் எழுதினாரு, சூத்திரர்களுடைய சுடுகாடா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியார் அதை கண்டித்து எழுதினார். அதே மாதிரி மதுரையில் ஒரு சுடுகாடு, அதுக்கு சூத்திரர் சுடுகாடு என்று இருந்தது. அப்போ மதுரை மேயராக இருந்த முத்து சொன்னார், அந்த சுடுகாட்டினுடைய பெயரை நீக்கணும் அப்படின்னு மற்றவங்க சொன்னப்ப மேயர் முத்து என்ன சொன்னார்னு சொன்னால், இல்லை அது நீக்க வேண்டாம், அப்படி ஒரு சுடுகாடு இருந்தது அப்படிங்கிறத வரலாற்றில் எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், அது வரலாற்று நினைவு சின்னமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் பார்க்க போகிறப்ப இந்த ஆளுநர் ரவிங்கிறவன் தமிழ்நாட்டில் அப்படியே இருந்துட்டுக்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் வரையும் அவர் இருந்தால் தான் நம்ம இந்த அதிகாரத்தினுடைய அடக்குமுறையினுடைய பார்ப்பனியத்தினுடைய குறியீடா அவன் இங்கே இருக்கிற வரையிலும் தான் அந்த குறியீடை வச்சுக்கிட்டு நம்ம இவனுக்கெல்லாம் பால் அடைக்கிறதுக்கு அந்த உருவம் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். அதனால்தான் திமுக கூட அவர் வெளியேறுங்கிற முழக்கத்தை அவங்க வைக்கல, அவனை மாற்றுன்னு சொல்லி நிற்கல. இவன் மாற்றினா இன்னொருத்த வர போகிறான். அதனால நீயே இரு. இப்போவே அவர் இருக்கிறதே எக்ஸ்டென்ஷன், அதிகாரப்பூர்வமான எக்ஸ்டென்ஷன் அவர் கிடையாது. அவர் எதில் இப்போ அவர் உட்காந்துருக்காருன்னு சொன்னால், குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரையிலும் அவர் அந்த பதவியில் இருக்கலாம். குடியரசுத் தலைவர் நினச்சாங்கன்னா அவர் வீட்டுக்கு அனுப்பலாம். அப்போ குடியரசுத் தலைவர் அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க, அதனால் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சைலண்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் மெதுவாக தன்னுடைய வேலையை படிப்படியாக இப்போ ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால், நான் தான் இன்னும் வேந்தரா பல்கலைக்கழகத்துக்கு இருக்கேன், நான் துணைவேந்தர்கள் கூட்டத்தை நான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி துணைவேந்தர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தாரு. அது ரொம்ப நாள் வெளியே ஒரு சர்க்குலேஷனாக தான் இருந்துச்சு, அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. அப்புறம் வெளியில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தமிழக முதலமைச்சர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் தலைவர் அப்படிங்கிற முறையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அவர் துணைவேந்தர்கள் பதிவாளர்களுடைய கூட்டத்தெல்லாம் கூட்டி அதில் எப்படிப்பட்ட கல்வி முறை இருக்கணும், பாடத்திட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் தெளிவாக அவர் பேசியிருக்கிறாரு. உச்சநீதிமன்றம் அரசியல் சட்டப்படி தனக்கு வழங்கி இருக்கிற உரிமையை பயன்படுத்தி அவர் அதை செய்கிறார். அடுத்த வாரம் இவர் ஒரு துணைவேந்தர் கூட்டத்தை கூட்டுறாரு. நீ எப்படி அந்த துணைவேந்தர் கூட்டத்தை கூட்டுற அப்படின்னு கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்றாங்க, அவங்க தரப்புல பேசுற சில துணைவேந்தர்கள் இருக்கான். ஏன்னா அவருக்குன்னு ஜால்ரா கோஷி ஒன்று இருக்கு, பாலகுருசாமி அப்படிங்கிற மாதிரி சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவெல்லாம் அந்த பிஜேபியினுடைய குரலை ஒழிக்கிறதுக்குன்னே இருக்கிறவன். அவெல்லாம் என்ன சொல்றான், பத்திரிகையில் ஒரு பேட்டி வருது, சில துணைவேந்தர்களுடைய ரிட்டையர்டு துணைவேந்தர்கள் அவங்களுடைய பேட்டியெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை நீதிமன்றம் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கும் ஒரு துணைவேந்தரை டிஸ்மிஸ் செய்யறதுக்கும் முதலமைச்சருக்கு அதுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்திருக்கு. ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் குழு அந்த உறுப்பினர்களை நியமிக்கின்ற அதிகாரம், அது மட்டும் இல்லாமல் அரசியல் சட்டத்தில் சான்சலர் அப்படிங்கிறவங்க தான் துணைவேந்தர் அப்படிங்கிறது இன்னும் இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த சான்சலருங்கிற முறையில தான் இவர் கூட்டுறாரு. அதாவது சட்டத்தினுடைய சந்து எடுக்கைகளை புகுந்துக்கிட்டு எனக்கு இதுக்குள்ள உரிமை இருக்கு, அதுக்குள்ள உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சட்டத்துக்குள்ள இந்து இடுக்குகளை புகுந்துக்கிட்டு இப்ப அவர் கூட்டத்தை கூட்டன்னு சொல்றாரு. ஏற்கனவே பகிரங்கமா சட்டத்தை மீறி சேலஞ்ச் பண்ணி என்ன யாரும் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னவரு நீதிமன்றம் தலையில கூட்டினதுக்கு அப்புறம் இல்ல அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா சட்டத்தில் எனக்கு கொஞ்சோண்டு இடம் இருக்கு, அதனால நான் செய்து காட்டுறேன். இது இன்னொரு அறிக்கை என்ன வந்திருக்குன்னு சொன்னா, கவர்னருடைய அலுவலகத்திலிருந்து என்ன அறிக்கை வந்திருக்குன்னா, இது அரசாங்கத்திற்கு போட்டி அல்ல, அரசாங்கத்துக்கு போட்டியா நாங்க கூட்டத்தை கூட்டல. எதுக்கு நாங்க கூட்டுறோம் அப்படின்னு சொன்னா, கல்வியினுடைய அகடமிக் எக்ஸலன்சி, கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவது, அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம கல்வி மேலும் கொண்டு செல்வது, கல்வி மேலும் வளர்த்தெடுப்பதற்கு புது யுகத்துக்கு ஏற்ப கல்வியை மாற்றி வளர்த்து எடுப்பதற்கு என்னென்ன ஆய்வுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றிலாம் நாங்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ணி தமிழ்நாட்டில் கல்வி வளத்தை பெருக்குவதற்கு அறிவியல் வழியா பெருக்கிறதுக்கு அந்த நாட்டில் எல்லாம் ரிஷிகளும் மகரிஷிகளும் தான் அந்த நாட்டிலலாம் உருவாக்குனாங்க. அவங்க நம்ம நாடு பாரத திருநாடு அப்படிலாம் பேசிட்டு இருந்தாலும் இப்போ அறிவியல் பயிற்சி பண்ண போறாராம் அப்படின்னு சொல்லி சில வியாகியானங்களை கொடுத்து அவங்க சொல்றாங்க. சரி, இப்போ நான் போட்டி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம கேட்குறோம், இந்த மாநாடை கூட்டுறதுக்கு நீங்க யார் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனேயே உச்சநீதிமன்றம் எல்லை மீறுகிறது, நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கக்கூடியது, இந்த விண்வெளி கோள்லேருந்து இந்த செயற்கைக்கோள்லேருந்து ஏதோ விண்வெளி கோளை விட்டு ஏவுகணை ஏவுகிறது மாதிரி உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றத்தின் மீது ஏவுகணை ஏவி கொண்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை நாடாளுமன்றம் பிரித்து உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அவமதித்து வன்மையாக கண்டித்து இந்தியாவிலே எழுந்த ஒரே ஒரு குரல் யாருன்னு சொன்னா, துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் சன்வே அவனுடைய குரல் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துச்சு. ஏன் அவர் பேசினார்னா, அவருக்கு மேல நீதிமன்ற அவமதிப்பு கொடுக்க முடியாது வைஸ் பிரசிடென்ட்ங்கிறதுனால. அதனால நீ பேசு, பிரசிடென்ட் பேச முடியாது, அதனால வைஸ் பிரசிடென்ட்டை வச்சு பேச வச்சு அவரை சட்டம் மேல பாயாதுங்கிற துணிச்சல்ல பேச வச்சாங்க துணை பிரசிடென்ட். இப்ப இவர் உடனே போய் ரவி போய் அவங்களை பார்த்தாரு, அமித்ஷாவை பார்க்கல, பிரசிடென்ட்டை பார்க்கல, மோடியை பார்க்கல, நேரம் இவரை போய் பார்த்தாரு. பார்த்துட்டு நீங்க அவரை அழைச்சிட்டு மாநாட்டுக்கு தலைமை தாங்க சொல்றீங்க. அப்ப என்ன நோக்கத்துக்கு நீங்க கொண்டு வரீங்க? உச்சநீதிமன்றத்தை பகிரங்கமாக எதிர்த்தவரை மாநாட்டுக்கு தலைமை தாங்க வைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நான் மறைமுகமாக தன்னுடைய எதிர்ப்பை காட்டுகிறேன் அப்படிங்கிறத நீங்க அவனை கூப்பிட்டுருக்கீங்க. இல்லாட்டி ஏன் நீங்க அந்த அளவுக்கு கூப்பிட்டு வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? சரி, நீங்க பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்தவர்களை நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க? இப்போ எக்ஸலன்சி எல்லாம் பேசுறீங்க, அறிவை வளர்க்க போறேன்னு சொன்னீங்க, எல்லாம் சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க பல்கலைக்கழக வேந்தராக இருக்கிறவர்களும் தமிழ்நாட்டினுடைய உயர் கல்வியையே குட்டிச்சுவராக்குனது ஆளுநருடைய ரவி. இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் உண்டு. இன்னும் 12 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாது தமிழ்நாட்டில். துணைவேந்தர் கிடையாதுன்னு சொன்ன போன மார்ச் மாதம் சென்னை பல்கலைக்கழகம் ஒரு சுற்றறிக்கை, ஒரு 10 காலேஜுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சாங்க. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே அந்த 10 காலேஜில் பட்டமளிப்பு கான்வெகேஷன் நடக்கிறதே இல்லை, நடக்கல. கான்வெகேஷன் எதுவும் நடக்கிறதுனால யூஜியில் பிஜியில் பிஹெச்டி வாங்குற பட்டங்கள் எதுவும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படலை. அதனால அவன் எந்த பட்டமும் இல்லாமல் எந்த வேலை வாய்ப்புக்கும் போக முடியாமல் அவனுடைய வாழ்க்கை நெட்டவத்தில் நிற்கிற மாதிரி மோசமாக போயிடுச்சு. அப்போ பட்டமளிப்பு விழா ஏற்பாடு செய்கிற நேரத்தில் காலேஜஸ்லாம் கேட்டப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு சர்க்குலர் போட்டுச்சு, நீங்கள் இந்த பட்டமளிப்பு விழா எதையும் நீங்கள் நடத்தாதீங்க, நிறுத்தி வச்சிருங்க, நாங்கள் சொல்கிற வழி பட்டமளிப்பு விழா வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வைங்கன்னாங்க. ஏன்னா பட்டமளிப்பு விழாமல் ஒருத்தர் பிஏ டிகிரியோ எம்பிஏ டிகிரியோ பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ பிஹெச்டியோ பட்டம் படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு பட்டம் வாங்காம அவன் நடுத்தரில் நின்றுட்டே இருக்கணுமா? வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதா? ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அநீதி! இந்த அநீதிக்கு இந்த ஆளுநர் தானே துணையா இருந்திருக்கிறாரு, துணைவேந்தரை நியமிக்காம இதுக்கு துணையா தானே இருந்திருக்கிறாரு இவரு.
அதுக்கு பட்டமளிப்பு விழா கூட நடத்த முடியாமல் சொன்னால் எவ்வளோ வாழ்க்கையில் மண்ணள்ளி தானே போடுறீங்க மாணவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறப்ப கடுமையான நெருக்கடிகள்லாம் வந்தது. பல பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டு மேல் படிப்பு போக முடியாமல் டிகிரிக்கு சர்டிஃபிகேட் இல்லாமல் மிக மோசமான நிலை வந்தப்ப இப்படி ஒரு சர்க்குலரை போட ஆரம்பிச்சாங்க யூனிவர்சிட்டி. உடனே அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, துணைவேந்தர் கையெழுத்து போடாமலே ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி கண்ட்ரோலரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு கையெழுத்து போட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை டெம்பரரியாக இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்க்குலர் போட்டு அப்புறம் இந்த சர்க்குலர் நிறுத்தி வச்சாங்க. அதே மாதிரி இந்த துணைவேந்தர் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது மெட்ராஸ் பல்கலைக்கழகம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பல காலேஜில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல ப்ரொஃபஸர்ஸ் பல காலேஜஸ் என்ன பண்ணான்னா, சரி ஆளுநர் இல்லை நம்ம சர்டிஃபிகேட் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி போலியா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை எம்ஏ பிஏ பிஎஸ்சிக்கு அடித்து அந்த சர்டிஃபிகேட்டை வித்துருக்கான் பையனுக்கு. அதுக்கு பல பேராசிரியர்களும் உடனடியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட புகார் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வருது. அண்ணா யூனிவர்சிட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த போலி சர்டிஃபிகேட்டை வழங்குபவர்கள் மீது நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம், இதில் யாரும் வந்து நீங்கள் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு அறிவிப்பு விட்டுச்சு. அப்போ இந்த ஆளுநருடைய நடவடிக்கையினால போலி சர்டிஃபிகேட் எம்ஏபி எல்லாம் அடித்து விற்கிற அளவுக்கு மிக மோசமான அளவுக்கு அது போச்சு. நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் நடவடிக்கை இவர்கள் மீது எடுப்பதற்கு இந்த ஆளுநர் அனுமதிக்கலை. போலி சர்டிஃபிகேட்டை எடுத்து கொடுத்தவர்களுக்கு தன்னுடைய நிர்வாக திறமையின் மேலால துணைவேந்தர் நியமிக்கப்படாதனால பல இதில் வந்து போலி சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னப்ப அந்த நடவடிக்கைக்கு அவர் துணையாக இருந்தார். போய் அந்த மோசடிக்கு அவர் துணையாக இருந்தார். சேலத்தில் வந்து பெரியார் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. அங்கே ஜெகநாதன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அந்த துணைவேந்தராக இருக்கிறார். அந்த ஆள் என்ன பண்ணார்னா, துணைவேந்தராக இருந்து கொண்டு தனியாக இன்னொரு பேரலாக வந்து ஒரு தபால் தொடர்பு தொலைதூர கல்வி ஒன்று தனியாக நடத்திட்டு இருந்தார். யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராக இருந்துக்கிட்டு தொலைதூர கல்வி ஒன்றை தனியாக நடத்திட்டு இருந்தார். அது வந்து பெரிய கம்பளமாக ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தொலைதூர கல்விகளுக்கு வந்து சேலம் பல்கலைக்கழகத்துடைய ஃபண்டை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். இது மோசடியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே இருக்கிற ஊழல் விசாரணை குழு கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் நலச்சங்கம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, தலித் பேராசிரியர்களை அவர் வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் மேலே வழக்கு போடப்பட்டது. உடனே அவர் வீட்டில் போய் நள்ளிரவில் கைது செஞ்சாங்க. துணைவேந்தரை கைது செஞ்சு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா அவர் வைஸ் சான்சலருங்கிறதுனால சாதாரண வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒருத்த மேலே பாஞ்சதுன்னு சொன்னால் அவனுக்கு ஜாமீன் கிடையாது. ஆனால் ஒரே நாளில் அவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துட்டார். வெளியில் வந்தவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் நீ தொடர்ச்சியாக இரு நான் பார்த்துக்கிறேன் என்று அவருக்கு பக்கபலமாக இருந்து அந்த துணைவேந்தர் அலுவலகத்துக்கு போய் நேரில் சந்தித்து நீ வந்து பதவி விலக வேண்டாம்னு சொல்லி கடைசி வரையிலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாத்துட்டு இருந்தவர் இந்த ஆளுநர் ரவி. ஆக இப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் மோசமான நிர்வாகத்தை நீங்கள் நடத்திட்டு இருந்துட்டு இப்போ நான் பல்கலைக்கழகத்துடைய எக்ஸலன்ஸை நான் வந்துட்ட போகிறேன், கல்வி தரத்தை நான் உயர்த்த போகிறேன், ஏஐ வந்து எப்படி பல்கலைக்கழகத்தில் வந்து கொண்டு வந்து நான் வந்து திருத்த போகிறேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா மக்கள் நீங்கள் இந்த காதில் பூ சுத்துற வேலையெல்லாம் யாரும் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆக அடுத்த கட்ட மோதலுக்கு நீங்கள் தயாராகிறீங்க. இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலையும் முதலமைச்சர் இதில் அந்த துணைவேந்தரெல்லாம் கலந்துக்கலாமா கலந்துக்க வேண்டாமா அப்படின்னு ரெண்டு அணி. ஏன்னா கவர்னர் வந்து நான் இப்போ வந்து நான் இதாக இருக்கேன், நான் வேந்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பல துணைவேந்தரை நியமிக்கிறதும் அவர் வந்து வேலையை விட்டு தூக்குறதும் முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் நான் இருக்கேன் அந்த கூட்டத்துக்கு சொல்லி அவர் கூட்டுறாரு. இப்போ தமிழக முதலமைச்சர் பொறுத்தவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அதில் போய் துணைவேந்தர்கள் யாரும் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு எந்த அறிக்கையும் வந்து விடலை, தமிழக முதலமைச்சர் விடலை. ஏன்னா நேரடியாக நாமே போய் ஒரு மோதலை வந்து நம்ம உருவாக்க வேண்டாம், அது இயல்பான போக்கில் போகட்டும், மக்கள்கிட்ட வந்து இது எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கட்டும். இது வந்து மக்கள் மத்தியில் அவன் எவ்வளவு அத்துமீறி நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கட்டும். பிறகு ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் கழுத்தில் கத்தியை வைப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல நடைமுறையில் இதே மாதிரி தான் தமிழக முதலமைச்சர் வந்து அது அப்படி அந்த பிரச்சனை நடத்திட்டு இருக்கிறார். இதில் அதுக்கெல்லாம் யார் போக போகிறாங்க, எத்தனை துணைவேந்தருக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. வரப்போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆக இவர் வந்து துணைவேந்தர் மாநாட்டை நடத்துவது என்பது உண்மையிலே வந்து இப்படி உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அப்பாயின்மெண்ட்டே அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற அரசுக்காரர்கள்லாம் கொண்டு வந்து இங்கே துணைவேந்தராக அவர் போட்டார். அப்படி போடுறப்ப கூட இந்த துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் துணைவேந்தர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழுவை போடுவாங்க. அந்த குழு வந்து சில பட்டியல் ஒன்று தயாரிக்கும். அந்த பட்டியல் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வரும். தமிழக முதலமைச்சராக இருக்கிறவங்க யார் துணைவேந்தருக்கு டிக் பண்ணுவாங்க, அவங்க தான் துணைவேந்தராகிறது அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ இந்த உயர்கல்வி பூரா பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கிற காரணத்தினால உயர்கல்வி பூரா என்னுடைய கண்ட்ரோல் தான், நான் தான் உயர்கல்வியை தீர்மானிப்பேன் என்ற ஒரு அத்துமீறலை செய்து கொண்டு உயர்கல்வியை பூரா அவர் எடுத்துக்கிட்டார்.
இப்போ சேலம் பல்கலைக்கழகத்தில் கூட பாருங்க, திடீர்னு நம்ம வந்து இந்த மும்மொழி திட்டத்தை நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஆனால் சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அந்த ஜெகநாதன் என்ற துணைவேந்தர் பாடத்திட்டத்தையே மும்மொழி கல்வி திட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே மாற்றி அமைத்து விட்டு அந்த பாடத்திட்டத்தை துவங்கிட்டார். 4 ஆண்டு பட்டப்படிப்பு அந்த சொல்லுது மும்மொழி திட்டம், அது கூடாது என்று தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஆனால் 4 ஆண்டு பட்டப்படிப்புக்கு ஏற்கனவே சுற்றறிக்கை விட்டு அந்த பட்டப்படிப்பை தொடங்குவதற்கான வேலையை அந்த அறிவிச்சிருக்கிறார். அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் பூரா மும்மொழி கல்வி திட்டத்தை புகுத்தி அது இந்திய தேசியத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளாத்தான் அவர் இன்னைக்கு இருந்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்று பல்கலைக்கழக மானிய குழுன்னு ஒன்று இருக்கு. அந்த பல்கலைக்கழக மானிய குழு அப்பப்போ சில விதிகளை வந்து உருவாக்கும். அந்த விதிகளை பல்கலைக்கழக மானிய குழு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்ன விதிகளை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு துணைவேந்தரை வந்து யாரு நியமிக்கிறது, அந்த கமிட்டியில யார் உறுப்பினராக இருப்பது அப்படின்னு சொல்றப்ப அந்த பல்கலைக்கழக மானிய குழு தமிழ்நாட்டுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் துணைவேந்தரை நியமிக்க அதிகாரம் இல்லை என்று பல்கலை மானிய குழு இவங்களுடைய உரிமையை தூக்கிடுச்சு. ஒன்று கவர்னருடைய பிரதிநிதி, இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய பிரதிநிதி, இன்னொன்று வந்து யூஜிசியினுடைய பிரதிநிதி. இந்த 3 பேர் பிரதிநிதி தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். ஏற்கனவே யூஜிசியினுடைய விதிகள் என்பது ஒரு கைட்லைன்ஸ் தான், அதை மாநில அரசு பின்பற்றாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கவர்னர் இப்படி அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆளுநர் ரவிக்காக தமிழ்நாட்டில் இவன் பல்கலைக்கழகத்தை தான் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துறதாக இவன் என்ன பண்ணான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்னா, இந்த கைட்லைன்ஸை வந்து ஒரு சட்டமாக்கிட்டான். யாருமே இந்த சட்டத்தை மீறக்கூடாது. துணைவேந்தர்களுடைய நியமனத்தில் மாநில அரசுக்கோ மாநில முதலமைச்சருக்கோ அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து வரைவு திட்டத்தை உண்டாக்கி அந்த வரைவு திட்டத்தை சட்டமாக்கிற மசோதா வந்தபோது தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் சொன்னாரு, நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம், இந்த மசோதா ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த மசோதாவை தமிழ்நாடு அரசு நிராகரிக்கிறது என்று சொல்லி தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு அரசாணையும் பிறப்பித்து விட்டது 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்பு. அப்ப யூஜிசியினுடைய கைட்லைன்ஸ் சட்டமாகிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு சட்ட ஆணையை பிறப்பித்து விட்ட நிலையில், இல்ல தமிழ்நாடு அரசுக்கே இதுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆளுநர் ரவியா நீ வெளில நவுந்துக்கோ, உனக்கு இதுல வேலை இல்லை, முதலமைச்சர் தாண்டா தேர்ந்தெடுப்பாரு, முதலமைச்சர் தான் நீக்கினாலும் நீக்குவார், அந்த அதிகாரம் உனக்கு தான் இருக்கு. நீ இந்த யூஜிசி இப்ப ஒன்றிய அரசு கொண்டு வரப்போட மசோதா தயாரிச்சு அது சட்டமாக்கத்துக்கு முன்னாடியே ஒன்றிய அரசு கொண்டு வருகிற அந்த சட்டம் கூட தமிழ்நாடு அரசுக்கு செல்லாது என்பதை இந்த உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திடுச்சு. அதே மாதிரி அடுத்த நம்ம நீட்டுக்கு வரப்போறோம், அடுத்து அதான் நடக்க போகுது, வரப்போகுதுங்கிற விஷயத்துக்கு ஒரு முன்னாடியாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போ அந்த யூஜிசி கைட்லைன்ஸை இவ்வளவு தூரம் மோசம் பண்ணப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்பு அதை நம்ம பார்க்கணும். எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். இந்த நீதிமன்ற தீர்ப்பை தமிழகம் வெற்றி பெற்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே வந்து 2 வழக்கு வந்து ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்ற வழக்காக சொல்லுவாங்க. இது எல்லாருமே சொல்றாங்க ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றாங்க. ஏன்னா ஆளுநருடைய அதிகாரம், குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் இதுவரையிலும் வந்து வரையறுக்கப்படாத இருந்துச்சு. இந்த நிலைமையை பொறுத்தவரையிலும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசியல் சட்டத்தை உருவாக்கிய காலத்தில் எல்லாம் ஓரளவு பெரிய மனுஷனாக தான் இருந்தா, எல்லாரும் தகுதியான மனிதர்களாக தான் இருந்தான், ரொம்ப அல்ப அரசியல்வாதிகள்லாம் இப்போ இல்லை. அவன் என்ன பண்ணான்னா, அரசியல் சட்டம் நமக்கு நாமே நம்மை ஆளுவதற்காக நாம் உருவாக்கி கொண்ட ஒரு அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டம் சில விழுமியங்களை, அதாவது சில கைட்லைன்ஸ் நம்ம வழிகாட்டுவோம், அதற்குன்னு சில நம்மை நாமே ஆண்டு கொள்கின்ற அரசாங்கம் தானே, அதனால சில விழுமியங்களை சில சிறப்புகளை அரசாங்கம் உட்கொண்டு அது உள்வாங்கி கொண்டு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் கவர்னராக இருக்கிறவெல்லாம் பெரிய மனுஷனாக இருப்பான், அதனால அவனுக்கு போய் நம்ம காலக்கேடு நினைச்சா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கிற கவர்னர் வந்து நினைச்சாங்க. பிரசிடென்ட்டாக இருக்கிறவங்களாம் அது மாதிரி தான் இருப்பாங்க, பெரிய மனிதர்கள் தான் வருவாங்க, நாட்டை அரசியல்லாம் கடந்தவன் தான் வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அம்பேத்கர் மற்றவங்களாம் அந்த காலத்தில் அதை நினச்சி சட்டத்தை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த கவர்னர்லாம் ஒரு அற்பத்தனமான ஆட்கள்லாம் வருவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், as long as possible, ஏன்ப்பா நீ பெரிய கவர்னராக இருக்க, உனக்கெல்லாம் நம்ம கெடு தேதியெல்லாம் நினைச்சா உன்னுடைய பதவி கௌரவத்துக்கு நியாயப்படும், அதனால் நீ ரொம்ப நியாயமாக நடந்துப்ப, நேர்மையாக தான் நடந்துப்ப, அதனால் as long as possible, எவ்வளோ சீக்கிரம் இது அனுப்புமா அவ்வளோ அனுப்புப்பா, நீ பெரிய அதிகாரத்தான் இருக்கப்பா, உனக்கு தேதியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக நினச்சிது. ஆனால் as long as possible அப்படிங்கிற விஷயத்த இப்போ ஒரு தட்டை போனால் இவன் as long as possibleலாம் பொதுவாக சின்ன பிள்ளைங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ சீக்கிரம், அதுதானே as long as possible. ஆனால் நம்ம கவர்னர் என்ன சொல்கிறான்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கிடப்பில் போடுவேன், அதுதான் as long as possibleங்கிறான். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம். இதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பல லட்சம் ரூபா அரசாங்க பணத்தை வச்சு வக்கீல் வச்சு வாதாடுறான். இவனுக்காக அந்த அட்டர்னி ஜெனரல் போய் வாதாடுறான்.
as long as possible. சரி, இவன் வந்து மசோதா வந்து இந்த சட்டம் வந்து என்னென்ன தீர்ப்பு சொல்றப்ப என்னென்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இந்த மசோதா 10 மசோதாவையும் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய முதலமைச்சர் வந்து திருப்பி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சட்டசபையில் வந்து அதுக்கு ஏற்றுக்கொண்டு அதற்கு வந்து திரும்பவும் மசோதாவுக்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த 10 மசோதாவில் ஒரு மசோதா ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா. மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதாவுடைய பெயரை சூட்டணும் அப்படிங்கிற ஒரு மசோதா. இப்ப அந்த மசோதாவை சேர்த்து தான் நம்முடைய முதலமைச்சர் அனுப்பிச்சு வச்சார். இப்ப மசோதாவை வந்து நம்ம திருப்பி அனுப்புறப்ப ஆளுநர் வந்து மசோதாவை ரிட்டர்ன் பண்றாரு. அதை நம்ம திரும்ப சட்டமன்றத்தில் அனுப்பிச்சு திருப்பி அனுப்பணும்னு சொன்னா அந்த மசோதாவில் ஏதாவது திருத்தங்கள் இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் வச்சுட்டீங்கன்னா அதை காரணம் காட்டி திருப்பி அனுப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப பெருந்தன்மையோட ஜெயலலிதா பல்கலைக்கழகம் இருக்கணும் அப்படிங்கிற மசோதாவையும் சேர்த்து மற்ற பல்கலைக்கழகங்கள் தொடர்பான 9 மசோதாக்களையும் சேர்த்து மிக தெருமாக அந்த 10 மசோதாவையும் ஒரே தீர்மானத்தின் கீழ் கொண்டு போய் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வச்சாங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, 10 மசோதா வச்சதுக்கு அப்புறம் இந்த மசோதாவை சந்திக்கிறதுக்கு ஆர்.என். ரவி என்ன பண்ணாரு, உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டோன்னா இந்த வழக்கு தொடரக்கூடாது. எப்படி இருந்தாலும் மசோதாவை கிடப்பில் போட்டு வச்சிருந்தாரோ அதே மாதிரி இந்த வழக்கையும் நீண்ட காலம் இழுத்தடிக்கணும், இந்த வழக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கதையெல்லாம் ஒரு உருட்டெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் ஆளுநர். என்ன பண்ணார் ஆளுநர் சொன்னா, கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போன உடனே திடீர்னு தான் பெண்டிங்கில் வச்சிருந்த மசோதாவை சட்டசபைக்கு நிராகரித்து திருப்பி அனுப்புறாரு. அப்ப நான் திருப்பி அனுப்பக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. நீ பெண்டிங்கில் வச்சிருந்த பல வருஷமாக தானே பிரச்சனை. இல்லை, நான் பெண்டிங்கில் வைக்கல, நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துடைய காதில் பூ சுத்துறதுக்காக நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சார். அப்போ நிராகரிக்கிறேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீ முதல் தடவை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் 2வது தடவை வந்து திருப்பி அனுப்பிச்சா அதை கட்டாயம் அவன் ஏற்றுக்கிட்டு தான் தீர்வு வழி இருக்கிறப்ப இந்த ஆளு வந்து நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அட்டர்னி ஜெனரல் கவர்னர் பற்றி ஆதாரமா 2வது தடவை நாங்கள் அனுப்பிச்ச மசோதா ஒரிஜினல் மசோதா இல்லை, டாக்குமெண்ட்லாம் அங்கிட்டு தான் இருக்குது, அதோடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம், அதனால இதுக்கு வந்து சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஆர்குமெண்ட்டை அங்கே உச்சநீதிமன்றத்தில் வச்சாருங்க. நீதிபதிகளாம் செஞ்சாங்க, என்னப்பா இது ரொம்ப அபத்தமான விஷயமா இருக்குது, இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணுறீங்களே நீங்கள் என்று சொல்லிக்கொண்ட அளவுக்கு அந்த விஷயம் வந்து அங்கே போச்சு. ஆக இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு என்னென்ன ஒன்றுமோ அத்தனை இவர் செஞ்ச கிம்மிக்ஸ் எல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருப்பதாகவே தெரியல, இந்த ஆளுநருக்கு ஒரு நல்ல எண்ணம் இருப்பதாகவே தெரியலன்னு 432வது பாராகிராஃபில் கொடுத்துருக்கிறது. இந்த ஆளுநருக்கு ஒரு நல்ல எண்ணம் இருப்பதாகவே எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உச்சநீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இல்லீகல், சட்டவிரோதமானது, ரொம்ப ரொம்ப அத்துமீறலானது, எரோனியஸ் அண்ட் இல்லீகல் அப்படிங்கிற வார்த்தையையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்திய அரசியல் சட்டம் 1950க்கு வந்ததற்கு பிறகு கவர்னருக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு நிர்ணயித்து ஒரு தீர்ப்பு வந்தது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் காலத்தில் வேறு யாருமே வந்ததில்லை. இது பல்வேறு இடங்களில் வந்து பிரச்சனை உண்டாகிட்டு. இப்போ இந்த துணை ஜனாதிபதிலாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு ஆர்கியூமெண்ட்னா, உச்சநீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு, பாராளுமன்றத்தை மீறி உச்சநீதிமன்றம் செயல்படுவதா, மக்கள் மன்றம் தான் அதை தீர்மானிக்கும், மக்கள் மன்றம் தான் தீர்மானிக்கும், நீங்க வந்து ஏவுகணை வீசுற மாதிரி மக்கள் மன்றத்து மேல என்ன ஏவுகணை வீசுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ இங்கே பேசுகிற இந்த பிஜேபியோட வயராக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த டிவியில் உட்காந்து ஜாலரா கொட்டதெல்லாம், அதுவும் இதே தான் வந்து வாழ்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அது கவர்னருடைய அது மக்கள் மன்றத்தை இது பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் பார்லிமெண்ட்டு தான், அதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் அந்த அதிகாரம் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் கேட்குற ஒரே கேள்வி, அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு, மக்கள் மன்றத்தை அதிகாரம் இருக்குன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சட்டசபை ஏற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றம் இயற்றிய மசோதாவை திருப்பி அனுப்புவதற்கு உனக்கு தகுதி கிடையாது, மக்கள் மன்றம் தான் முடிவு செய்யும் என்பதுதான் இந்த தீர்ப்பு. அதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது, அவ்வளோதானே. மக்கள் மன்றத்தினுடைய வெற்றி தானே அது, நீதிபதிகளுடைய வெற்றி இல்லை. எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, மக்கள் மன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் இதை முடிவு பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னிச்சு. அப்படி சொல்லியே, இது எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு வாதம். இப்படி ஒரு வாதத்தை வச்சு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. 141வது ஒரு விதி, சிறப்பு விதி, அந்த விதியின் அடிப்படையில் தான் ஏற்கனவே இதே கவர்னர் நம்முடைய பேரறிவாளன் வழக்கு வந்து பெண்டிங்கில் போட்டு வச்சிங்க நீண்ட காலம். அது ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ணி அது வந்து இந்த இதே 142 பயன்படுத்த அது வந்து பண்ணாங்க. அதே 142வது விதியை தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க பிஜேபிக்காரன், இந்த 140 அந்த அதுன்னு சொல்ல போனீங்கன்னா 142வது விதியை பயன்படுத்தி பேரறிவாளனை சிறையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக
உரிய வழக்கறிஞரை வைத்து சட்ட போராட்டம் நடத்தியதும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதையும் நாம் மறந்துடக்கூடாது. ஏதோ ஈழ பிரச்சனைக்கு அது செய்யல, இதை செய்யல, அப்புறம் வந்து அவர் பேரறிவாளர் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, ஒரு கொலைகாரனை போய் எப்படி கட்டி பிடிச்சாரு அப்படிலாம் பேசிட்டு தான் இருக்கானுங்க. அவனுக்கெல்லாம் ஈழ பிரச்சனைக்கு அவர் தான் துரோகம் பண்ணாரு, அதையும் அவன் தான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டையும் அவன் தான் பேசிட்டு இருக்காருங்க. எது பண்ணாலும் பேசிட்டு இருக்கதான் அவனுக்கு வேலை. ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து இந்த 141 எப்படி பயன்படுத்தலாம், நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டங்களுக்கெல்லாம் பயன்படுத்தி அவங்க தள்ளுபடி செஞ்சிடலாம்ல அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். இந்த 146 வச்சா தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கிற உரிமையை தள்ளுபடி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஏன்டா ஒரு சட்டம் நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறப்ப அதை நீங்கள் ஆதரிக்கிறத விட்டுட்டு அதே நமக்கு பாதகமாக பயன்படுத்துவாங்க. அப்புறம் 141 விதியை இருக்க வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அரசியல் சட்டத்தை எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. இதை நியாயப்படுத்தணுங்கிறதா எந்த எல்லைக்கு மீறி அவர்கள் இந்த அநியாயமான ஒரு செயல்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அந்த ஆளுநருடைய விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன கொடுமை உண்டோ தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பண்ணார். வள்ளுவருக்கு காவி சாயம் போட்டினார், வள்ளலாரை வந்து சனாதனவாதின்னு சொன்னார், தமிழ்நாட்டை வந்து தமிழகம் தான் சொல்லணும்னு சொன்னார், தமிழ்நாட்டினுடைய அந்த எலட்சியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார், சட்டசபையில் வந்து நான் அரசாங்கம் எழுதி கொடுத்ததை நான் படிக்க மாட்டேன்னு சொன்னார், அப்புறம் நான் தான் படிப்பேன், நானே மக்களுக்காக சட்டமன்ற உரை எழுதுவேன்னாரு, சட்டசபை உரையே பழைய குறிப்பீட்டிலிருந்து இடம்பெறாது என்று சொல்லி நீக்க சொல்லி உத்தரவு போட்டது தமிழ்நாடு முதலமைச்சர். இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஆளுநர் உரை. அவர் வந்து சொன்னார், இதை மாதிரி வந்து இது பெரியார் தான் வந்து ஆரிய திராவிடம் அப்படிங்கிற சொல்ல மக்கள்கிட்ட வந்து ரொம்ப திணிச்சு மக்களை வந்து தவறான பாதைக்கு இழுத்துட்டு போனார். பெரியாரெல்லாம் குறை சொல்லி பேசுகின்ற அளவிற்கு ஆளுநருக்கு திமிர் வந்துச்சு. அது எந்த காலகட்டத்தில் பேசுகிறான்னு நீங்கள் பாருங்கள். சீமான் பெரியாரை குறை சொல்லி பேசுகிறான், குருமூர்த்தி பெரியாரை குறை சொல்லி பேசுகிறான். இந்த ஒட்டுமொத்த பார்ப்பனர்கள்லாம் பெரியாரை வந்து ஒரு களத்தை கொண்டு வந்து விமர்சனம் பண்ணுற நேரத்தில் ஆளுநருடைய குரல் சேர்ந்து வருது. அப்போ இந்த லாபியெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்கள். அப்போ பெரியாரை தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து எப்படியா அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிற ஒரு குரலாக தான் வந்து அந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது. அவ்வளவு மோசமாக நடக்கிற விஷயம். இந்த விஷயத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரலை வச்சு இந்த இந்திய அரசாங்கம் வந்து வாதாடிட்டு இருக்கு. அது சரி. அதே நேரத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கு இடையில ஒரு மோதல் வந்துச்சு. 1996 நினைக்கிறேன் ஒரு மோதல் வந்துச்சு. சென்னாரெட்டியை வந்து ஜெயலலிதா ஆட்சியை கவிழ்ப்பதற்காகவே சென்னாரெட்டியை அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பகிரங்கமாக குற்றம் சாட்டினாங்க. சென்னாரெட்டிக்கு ஆளுநர் இடையில கடுமையான மோதல். ஒரு கட்டத்தில் சென்னாரெட்டி நான் ஆளுநர் மாளிகை போகிறப்ப என்னை கையை பிடிச்சி இழுத்தாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமான நிலைக்கு இறங்கி போனாங்க. அப்போ சேடப்பட்டி முத்தையா சபாநாயகராக இருக்கிறப்ப ஒரு ஆண்டு துவக்கத்தில் நடக்கிற சட்டசபை கூட்டத்தொடருக்கு கவர்னர் உரை ஆற்ற வேண்டிய ஆளுநரை கவர்னர் உரை இல்லாமலே சபை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சபையை அவங்க நடத்தினாங்க. அப்புறம் அடுத்த தடவை கவர்னர் உரை வர ஆற்ற வேண்டிய நேரத்தில் சேடப்பட்டி கவர்னர் தமிழ்நாட்டுக்கு அவரை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரையை எழுதி அதை அவரை வச்சே படிக்க வச்சாங்க ஜெயலலிதா. அப்போ அவருக்கு போடப்பட்ட பாதுகாப்பை அந்த அம்மா குறைச்சாங்க. அரசாங்க கட்டிடங்கள் எதையும் ஆளுநர் பேசுறதுக்கு அனுமதிக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அப்போ அவருடைய பாதுகாப்பை குறைச்சாங்க. எந்த அரசு அதிகாரிகளும் ஆளுநர் நடத்துகிற கூட்டங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை போட்டாங்க. ஆனால் இவ்வளவுக்கு ஆளுநரை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டத்தை ஏற்கனவே அந்த அம்மா வந்து நடத்தி இருக்கிற வரலாறு இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆளுநரை எடுத்து நடத்துகின்ற இந்த ஜனநாயக போராட்டத்தில் அதிகார போராட்டத்தில் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து என்ன பங்கு வகிக்குது? இதை பற்றி ஏதாவது குறை சொல்லுதா? ஆளுநருடைய இந்த அத்துமீறலை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? இல்லை மாநில உரிமைகளை பற்றி பேசுவது கூட மாநில சுயாட்சியை முதலமைச்சர் முன்மொழிந்து பேசுகிற நேரத்தில் அவங்க வெள்ளாட பண்ணுறாங்க. மாநில சுயாட்சிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு முழக்கம். அதில் போய் நீங்கள் வந்து வெள்ளாட பேசுறீங்க. இப்போ நேற்று வரையும் வந்து இப்போ பிஜேபி கூட்டு இல்லை, அண்ணா திமுக கூட்டு இல்லை நேற்று வரையும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இறால் பிரியாணியை போட்டுட்டு நீங்கள் கூட்டில் சேர்க்க ஒன்றா வாங்க எல்லாம் சொன்னால் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? நீங்கள் இறால் பிரியாணி போட்டு எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு கை தூக்க வைக்கலாம். நீங்கள் சூட்கேஸில் கொடுத்துருக்கலாம். சூட்கேஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. சூட்கேஸுங்கிறது தான் பேப்பரில் வருது. அந்த சூட்கேஸை கொடுத்துருக்கலாம். அது என்ன எப்படி இருந்தாலும் நமக்கு சூட்கேஸாக போர் நடக்கணும்னு சொல்கிறவங்க வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டுட்டு இருந்த மக்கள்லாம் நான் ரிவர்ஸ் கேர் போட்டுருவாங்க ஒரே நாளில். நேற்று வரல இப்போ ஏற்கனவே வந்து கடந்த காலத்தில் திமுக பாஜகவோட கூட்டு வைக்கவில்லையா? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? முந்தா நாள் ஒரு மாதம் வரல என்ன பண்ணீங்க? நீங்கள் இந்த 2026 தேர்தலிலேயே பிஜேபியோட கூட்டணி இருக்குன்னு சொன்னீங்க. ஏற்கனவே பிஜேபி இருக்கட்டும், 2026 தேர்தலிலேயே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ அதே தேர்தலே இருக்கிறோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கேட்க மாட்டானா இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக தானே நீ சொல்கிற. கேட்டால் பிஜேபி அந்த காலத்தில் வந்து திமுகவோட கூட்டி வைக்கலையா அப்படின்னு பழைய கதையை எடுத்து இவர் பேசிகிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைப்பதற்கு என்பதற்கு ஒவ்வொரு தேர்தலில் வந்து கூட்டணி மாறிட்டே இருந்திருக்கு. அந்த கூட்டணி மாறுவதற்கான அரசியல் இப்போ திமுக அண்ணா திமுக இல்லாமல்
மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த கட்சிகள் வந்து தனக்கு ஒரு சீட்டு வேணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு கட்சியில் யார் அதிக இடம் கொடுப்பாலும் அதில் போய் சேர்ந்துட்டு போகும். அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. பட் திமுக ஒரு பொசிஷனை மாற்றுதுன்னு சொன்னால் அதற்கான அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கணும். அந்த டயலெக்டிக்ஸ் எதுவுமே இல்லாமல் நேற்று வரையிலும் நான் வந்து அவனை எதிர்த்துட்டே இருப்பேன், 2026 கிடையாது அப்படின்னு சொல்றது, நான் பிஜேபியோட சேர்ந்ததுல தான் எனக்கு வாக்கு போச்சு, அதனால தான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிவிட்டு உடனே நான் சேர்ந்துக்கிட்டு பிஜேபி சரியில்லையா அப்படின்னு கேட்டா திமுக பிஜேபியோட எந்த அடிப்படையில் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. வாஜ்பாய் அரசாங்கம் நாட்டில் வந்து இந்தியாவுடைய பிரதமராக வருகிற போது ஜெயலலிதாவும் வாஜ்பாயும் சேர்ந்தா கூட்டணி அரசாங்கம் நீங்க வச்சீங்க. அந்த கூட்டணி அரசாங்கத்தை நீங்க வச்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, வாஜ்பாயிட்ட திமுக ஆட்சியை நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க, உடனே நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு திமுக ஆட்சிக்கு அவங்க பிரஷர் கொடுத்தீங்க. அப்புறம் கூட்டணி ஆட்சி அமைக்கிறப்ப அவங்க கூட்டணி அமைச்சர்கள் வந்து அமைச்சரவையில் பங்கெடுக்கணும்னா ஒரு லெட்டர் கொடுக்கணும் முதலமைச்சர். அந்த லெட்டரை கொடுக்காம நீங்க இழுத்தடிச்சிங்க. இப்போ ரொம்ப நாள் வழியும் அமைச்சரவை பதவியேற்காமலே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லெட்டரை கொடுத்துட்டு யாரை வந்து நான் அமைச்சராக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியலை கொடுத்தீங்க. அதை சுப்பிரமணிய சாமி நீங்க நிதியமைச்சராக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி நீங்க உங்க கட்சியிலேருந்து 2 பேர், குமார்னு ஒரு ஆளு, சேரப்பட்டை முத்தியான ஒரு ஆளு, இன்னொரு ஆள் 3 பேரை மந்திரி ஆக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி மேல சில அமைச்சர்களை வந்து நீக்கணும் அங்கே இருந்து அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உதாரணமா ராமகிருஷ்ணா இன்னைக்கு முரசொலியில் எல்லாம் தலைங்க எழுதியிருக்காங்க. ராமகிருஷ்ணா ஹெக்டே என்ன சொன்னாருன்னா, இந்த திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அதனால ராமகிருஷ்ண ஹெக்டேவை கட்சியிலிருந்து அமைச்சர்லேருந்து தூக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காததுனால இந்த வாஜ்பாய் அமைச்சர் மேலே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் ஆட்சியை நீங்க கவித்த நேரத்தில் தான் திமுக என்ன பண்ணும், அது ஒரு அரசியல் கட்சி தானே. அப்ப இவங்க திமுகவுக்கு நாங்க போய் வரோம், ஏன்னா திமுகவை காரணம் காட்டி தான் பாஜக ஆட்சியை வீழ்த்துவது அப்படின்னு சொல்றப்ப, ஆமாமா நீங்க நல்லா வீழ்த்துட்டோம், நான் பிஜேபி நான் வந்து கொள்கை ரீதியாக இருக்கிறேன், எங்களை ஆட்சியை கலைச்சாலும் பரவாயில்லன்னு எந்த அரசியல் கட்சியாவது முடிவு எடுக்குமா? ஆனா அந்த நேரத்திலும் கூட திமுக என்ன முடிவு எடுத்துன்னு சொன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வரோம், ஆனா 3 நிபந்தனை. என்ன, காஷ்மீர் பிரச்சனையில் ஒன்றும் தலையிடக்கூடாது, அயோத்தியில் வந்து ராமன் கோயில் கட்டக்கூடாது, எல்லா மதத்துக்குமான சிவில் கோடு வரக்கூடாது. இந்த 3 விஷயத்தை நீ ஒத்துக்கிட்டா, அதாவது பிஜேபியினுடைய உயிர்நாதமான கொள்கையை கழட்டி வச்சுட்டு நீ ஒரு செக்குலர் பார்ட்டியா வந்தாதான் உன்னோட உடன்பாடு வச்சேன் அப்படின்னு ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடு தான் பிஜேபியோட வச்சது. அந்த கொள்கை ரீதியாக வைக்கிற உடன்பாட்டுக்கும் நீ கறி விருந்து இறால் பிரியாணி போட்டு வைக்கிற உடன்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது 2 ஒன்றுன்னு சொன்னா மடையன் கூட அதை நம்புவானா அந்த ஆள் பேசுற பேச்சா? ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிற திமுகவுடைய கட்சியுடைய எதிர்ப்பு அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அல்பமான ஒரு அரசியல் தான். எந்த விதமான இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவே தமிழ்நாடு ஒன்றுதான் மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த போராட்ட களமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றிய ஆட்சியினுடைய எதேச்சாதிகாரத்திற்கு சவால் விடுகிற ஒரு போர்க்களமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இந்த போர்க்களத்தினுடைய தளபதியாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நீ எத்தனை படை வேண்டுமானாலும் திரட்டி வா, ஒரு கை பார்ப்போம், நாங்கள் எல்லாம் அவுட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டினுடைய வரலாறு சந்திச்சதில்லை, இந்தியாவுடைய வரலாறு சந்திச்சதில்லை. ஓப்பன் டிக்ளரேஷன், ஓப்பன் வார் ஒன்று நடக்குது. நீ வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தீங்கன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டோம், நீ புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் நாங்கள் எங்களுக்கான ஒரு கல்விக் கொள்கை வகுப்போம், நீ விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தால் நாங்கள் கலைஞர் கைவினை திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒரு மாற்று திட்டத்தை வைத்து தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. அது மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எதிர்க்கிற விஷயத்தை நீங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த புதுமை பெண்கள் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், விடியல் திட்டம், அப்புறம் வந்து நாம் முதல்வன் திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ உண்மையான ஒரு எதிர்கட்சி இருந்து சொன்னா இந்த திட்டங்கள்ல என்னென்ன குறைபாடு இருக்கு, இந்த திட்டங்கள் வந்து என்னென்ன தப்பு மக்களுக்கு போய் சேரல, இந்த திட்டங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் ஒரு எதிர்கட்சியினுடைய வேலையா இருக்கும். ஆனா இந்த எதிர்கட்சிகள் எவனாவது இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இத்தனை வெல்ஃபேர் ப்ராஜெக்டை பத்தி தப்பு ரைட்டுன்னு ஒருத்தனாவது பேசியிருக்கிறானா? ஒருத்தனாவது இந்த விஷயத்தை பத்தி பேசுறானா? ஒரு பாலிசி மேட்டரை பத்தி பேசுறானா? எங்கேயோ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒன்று நடந்துச்சு, அது மோசம், நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவன் மேல கைது செய்யப்பட்டான், அவன் திமுக சொன்னாங்க, ஆனா அவன் ஜெயிலில் விடக்கூடாது, சிறையிலே வச்சிருக்கணும்னு சொல்லி திமுக அரசா மனு போட்டு இருக்கு. அவன் மேல எல்லா வழக்கையும் சேர்த்து கண்டுபிடிச்சி அவனை வரக்கூடாதுங்கிறதுக்கு அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே எங்கே அந்த சார் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கு ஆரம்பிச்சாங்க. அவன் ஒரு சாரும் இல்லடான்னு சொல்லி சார்ஜ் ஷீட்ல ஒருத்தன் தான் இருந்தான் சொல்லிட்டாங்க, இப்ப எல்லாமே மூடிட்டாங்க. அப்ப சின்ன சின்ன அல்ப விஷயங்களை வச்சுதான் இந்த போராட்டங்கிறது நடக்குது. அங்க ஒண்ணு இங்க ஒன்று நடக்கிற விஷயங்களை வச்சா நடக்குது. தமிழ்நாட்டு அரசாங்கத்துல ஒரு ஆட்சிக்கு இருக்கின்ற ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இருக்க தான் செய்யும். நிர்வாக மட்டத்தில் இருக்கிற தவறுகள் குறைகள் எல்லாம் ஆட்சிக்குள்ளார்களும் இருக்க தான் செய்யும். ஆனா அதை மீறி ஒரு எதிர்கட்சிங்கிறது ஒரு பாலிசி லெவலான ஒரு கொள்கை ரீதியான எதிர்ப்பு அப்படிங்கிற எந்த எதிர்ப்பையும் நீங்க ஒண்ணு காட்டலையே.
அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டங்கள் எப்படி டெலிவர் ஆகுது? நீங்க பாத்தீங்கன்னா இந்த உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, இந்த பெண்களுக்கான மற்ற உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, கரெக்டா போய் சேருது இல்ல? எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டா போய் சேருது இல்ல? அப்ப கரெக்டா போய் சேருதுங்கிறப்ப அதுல இல்லங்கிறது குறை சொல்றீங்களா? அப்ப கவர்னன்ஸ் அண்ட் டெலிவரி அண்ட் பாலிசி 3 விஷயத்திலையும் மக்கள்கிட்ட வந்து போய் சேர்வதில் ஒரு கண்டிப்பான நிர்வாக முறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாக இது இருக்கிற போது குறை சொல்ல முடியாதவங்க அல்ப விஷயங்களுக்கு பேசுவதும், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியத்தையே குலைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வந்து அந்த துரோக செயல்களை செய்து கொள்வது என்பது தமிழ்நாடு மறுக்காது. இப்போ பார்க்க போனீங்கன்னா இவங்க எல்லாமே அமித்ஷா, ஆளுநர், அதிமுக இவங்க எல்லாமே வந்து ஒரே அணியில் பயணிக்கக்கூடிய, இந்தியா தமிழ்நாட்டினுடைய ஒரு தனித்துவத்தை குலைக்கக்கூடிய ஒரு சக்திகளாக இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறதான் என்னுடைய அரசியல் தலைமையாக இருக்கு. அதில் இந்த RN ரவி அப்படிங்கிறவர் வந்து அதனுடைய அடையாளமாக குறியீடாக அவர் இறந்து கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிற எதிர்க்கட்சிகள் எந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு இந்த திராவிட இயக்க கொள்கைக்கு குழி தோண்டி வைத்திருக்கிறார்கள், மாறாக இந்த ஆட்சி எப்படி கொள்கை வழிகளில் தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆளுநரை மையமாக வைத்து ஒரு பரப்புரையை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.